பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 118வது சங்கீதம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? இன்றைக்கும் அநேக பயம் என்னுடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. சில சூழ்நிலைகளை பார்த்து, தோல்விகளை பார்த்து அநேக நேரத்தில் போராடுவதுண்டு. அநேக நேரத்தில் பயந்து ஒளிந்து கொள்வதுண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். பிரைஸ் காட். நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், எத்தனை மனிதர்கள் வரட்டும், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். அவன் என்ன செய்வான், அது என்ன செய்யும்? ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். என் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார். நான் அனாதை அல்ல, நான் தள்ளப்பட்டவன் அல்ல, நான் தூக்கி எறியப்பட்டவன் அல்ல. யார் என்னை விட்டு விலகினாலும், யார் என்னை கைவிட்டாலும் என் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே சொல்லுங்கள், என் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார். என் பிள்ளைகளின் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கையின் பிரயாசத்தின் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார். என் ஊழியத்தின் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தாபனம் மறந்து விடலாம். எஸ் லார்ட். ஸ்தோத்திரம். ரெக்கமெண்ட் பண்ணவங்க மறந்துடலாம். என் பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார். என் சபையின் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். என் தரிசனத்தின் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். என் கனவுகள், என் எதிர்கால வாழ்க்கையின் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் நம்புங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணாரே. சொன்னதை செய்யும் அளவும் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் சொன்னாரே. அவர் ஒரு நாளும் விட்டு விலகுவது கிடையாது. உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்னே இருக்கிறது. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, நீங்கள் தனியாள் அல்ல, நீ அனாதைகள் அல்ல. உங்கள் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ஷம்மா. உங்கள் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார். அவன் என்ன செய்வான்? மந்திரவாதம் என்ன செய்யும்? அசுத்த வல்லமைகள் என்ன செய்யும்? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த வார்த்தையை நம்புங்கள். கோலியாத் எழும்பி வரும் பொழுது எல்லாரும் பயந்தார்கள். தாவீது சொன்ன அழகான வார்த்தை, இராணுவங்களுடைய தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் எம்மாத்திரம்? இதே தாவீது அடிக்கடி சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டு இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. நம்புங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். காரணம், அவன் பலனோ, அவனுடைய படிப்போ, அவனுடைய திறமையோ, ஞானமோ ஒன்றும் கிடையாது. ஒன்னே ஒன்று, பட்சத்தில் இருக்க வேண்டியவர் ஒருவர் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லப்பட்ட வார்த்தை, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஓ பிரைஸ் காட். சபையே, தேவ பிள்ளையே, உங்களோடு ஒருவர் இருக்கிறார். உங்கள் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்க பிள்ளையின் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார். இஸ்மவேலின் பட்சத்தில் கர்த்தருடைய தூதனானவர் இருந்தது போல உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட். கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பட்சத்தில் இருக்கிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையின் வல்லமை கிரியை செய்வதாக. இந்த வார்த்தையின் வல்லமை ஒரு அற்புதத்தை செய்வீராக. பிரச்சனையோடு, போராட்டத்தோடு யார் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, பட்சத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. இந்த மனுஷன் ஒன்றும் செய்யக்கூடாது, அந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒன்றும் செய்யக்கூடாது. ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள்.
பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார். மறந்துடாதீங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெரிய நன்மையை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.